வெல்கம் டு சோஃபியா கோச்சிங் சென்டர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி கால் ஃபர் எப்போ வரும்னு கேட்குறீங்க. சிலபஸ் வந்து சேஞ்சஸ் இருக்குமா? இதே தான் நிறைய பேர் டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க. சப்போஸ் சிலபஸில் சேஞ்சஸ் இருந்தாலுமே வந்து ரொம்ப அப்படியே டோட்டலாகலாம் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இப்போ படிக்கிறத படிச்சுட்டே இருங்க. சிலபஸில் சேஞ்சஸ்னால் என்ன இருக்கும் அப்படின்னா, வேறு டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஸ்டாட் 1 ஸ்டாட் 2 வந்து தனித்தனி யூனிட்டாக படிச்சிங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரே யூனிட்டாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ யூனிட்ஸில் வந்து சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்குறீங்கன்னா, பிஜிடிஆர்பிக்கு வந்து டெட் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணியிருக்கணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் தேவையில்லை. இது வந்து டேரெக்டாக பிஜிடிஆர்பி வந்து அப்ளை பண்ணி எழுதலாம். பட் தமிழ் குவாலிஃபையிங் எக்ஸாம் வந்து உங்களுக்கு உண்டு. தமிழ் குவாலிஃபையிங் எக்ஸாம் எழுதணும். நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே வந்து இந்த 30 கொஷின்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி அப்படி தான் வரும். ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. கால்ஃபர் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் வந்து கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2 months தான் வந்து டைம் இருக்கும். 2 monthsக்குள்ளே அந்த சிலபஸை வந்து கவர் பண்ண முடியாது. உங்களுக்கு எவ்வளோ பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா 110 மார்க்குக்கு வந்து மேஜர் இருக்கும். இப்போ மேக்ஸ் அப்படின்னா வந்து 110 மார்க்ஸ்க்கு மேக்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் தென் 30 கொஷின்ஸ் வந்து எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜியில் வந்து 30 கொஷின். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து மேஜர் நல்லா படித்து ஸ்கோர் பண்ணிடுவீங்க. உங்களோட டிசைடிங் ஃபேக்டர் எது அப்படின்னு சொன்னாக்கா இந்த எஜுகேஷன் சைக்காலஜியும் ஜிகேவும் தான். ஜிகே வந்து ஒரு 10 மார்க், டோட்டலி வந்து 150 மார்க். இதில் எதுவும் நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது. ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். ஓகேவா? ஸோ இப்போலேருந்தே நல்லா படிங்க. இப்போலேருந்தே நல்லா படிச்சிங்கன்னா உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம சேனல்ஸ்லேயே வந்து யூனிட் நடத்திட்டுருக்கோம். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ரிட்டையர் ஆனதுக்கு போகிறோம் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்காக வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களோட மோட்டிவ் என்ன? படிக்கணும், அவ்வளோதான். படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே.